வணக்கம். ஸ்பூஃப் சட்டையர் ஜானர்ல கிரேக்கர்களே மேடை நாடகங்கள்லாம் போட்டிருக்காங்க. சினிமாங்கிற மீடியம் அந்த காலத்துலேருந்தே ஸ்பூஃப் படங்களும் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த 10 மினிட்ஸ் சைலண்ட் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அப்போவே ஸ்பூஃப் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஜானருக்குன்னு எப்பயுமே ஒரு ரசிகர் கூட்டம் ரெடியாக இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். பட் ஹாலிவுட்லேயே நல்ல ஸ்பூஃப் படங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பல காலம் ஆயிடுச்சு. இந்த நேக்கட் கன் அந்த ரொம்ப நாள் வெற்றிடத்தை நிரப்பும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. போன வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறனாலுமே கூட பெரும்பாலும் ஒரு 99% பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஒரு மாதிரி சுமாராக கலெக்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. டேக்கன், நான் ஸ்டாப் மாதிரி ஹெவி ஆக்ஷன் படங்களை நடிச்சிட்டு இருந்த லியாம் நீசன் தன்னைத்தானே கலாச்சிக்கிற லெவலில் பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காரு இந்த நேக்கட் கன்ல. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். இது ஒரு ரீபூட். ஸோ அந்த நேக்கட் கனுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது, அது தனி கதை. இப்போ இந்த கதையை பார்ப்போம். நேக்கட் கன் LAPD போலீஸ் ஸ்குவாட்ல ஆஃபீஸராக இருக்காரு லியாம் நீசன். ஆரம்பத்தில் ஒரு பேங்க் ராபரியை தடுத்து நிறுத்துறாரு. ஆனால் உண்மையில் அந்த ராபரி நடந்தது பணத்தை கொள்ளடிக்க இல்லை, ஒரு கேட்ஜெட்டை கொள்ளடிக்க. அந்த கேட்ஜெட் வில்லன் கேன் கைக்கு போகுது. அடுத்த நாள் டேவன்போர்ட்டுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. நீசன் அதை விசாரணை பண்ண போறாரு. செத்து போன அந்த டேவன்போர்ட்டோடைய சிஸ்டர் தான் பமீலா ஆண்டர்சன். அவங்க ஒரு நாவல் ரைட்டர். அவங்களும் ஒரு பக்கம் இந்த டெத்தை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன டேவன்போர்ட் வில்லன் கேனுடைய டெக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஆள். இதுக்கப்புறம் இந்த விசாரணை எப்படி போச்சு, டேவன்போர்ட் எப்படி எதனால் இறந்து போனார், வில்லன் கேனுடைய பிளான் என்ன, இதெல்லாம் தான் இந்த நேக்கட் கன். ஆக்சுவலாக கதைங்கிறது சும்மா சம்பிரதாயம் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அதை சுற்றி தான் பயங்கரமாக காமெடி பண்ண முடியும். லுல்லு சபாவை ஹாலிவுட்ல எடுத்தா எப்படியோ அதுதான் இந்த நேக்கட் கன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வில்லன் ஒரு சிகார் எடுத்து நீசன் கிட்ட நீட்டி சிகார் அப்படின்னு கேட்பாரு. உடனே நீசன் பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு சீரியஸா பதில் சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி பயங்கர சில்லியான ஹியூமர் படம் முழுக்க இருக்கு. பட் ஜஸ்ட் இந்த டம் ஹியூமர் மட்டும் இல்லை. இன்னொரு சீன்ல ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தருடைய தம்பி நீசன் கிட்ட என் பிரதர் உனக்கு ஞாபகம் இருக்கா, அவனை நீ சுட்டுருக்க அப்படின்னு சொல்லுவாரு. நான் ஆயிரக்கணக்கான பேரை சுட்டுருக்கேன், யார் வேணா இருக்கலாம் அப்படின்னு நீசன் சொல்லுவாரு. நீ பின்னாடி சுட்ட அப்படின்னு சொன்ன உடனே அதை இன்னும் கூட நேரோ டவுன் பண்ணி 100 பேர் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி அந்த நேரோ டவுன் பண்ணி நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில் அந்த கேரக்டர் அவன் ஒரு ஒயிட் அப்படின்னு சொன்ன உடனே நீசன் பேரையே சொல்லுவாரோ இவன் தானே அப்படின்ட்டு. ஸோ இப்படி செம்ம ஸ்மார்ட்டான சட்டையரும் படத்தில் இருக்கு. இந்த வகையான ஹியூமர் எனக்கு ஒர்க் ஆகாது, இவ்வளவு சில்லியான காமெடி என்னால் சகிச்சிக்க முடியாதுன்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அவுட் அண்ட் அவுட் ஒரு அவுன்ஸ் கூட சீரியஸ்னஸ் இல்லாமல் எடுக்கப்பட்டிருக்கிற படம் இது. ஐடியா, சிச்சுவேஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், டயலாக்ஸ்னு எதையுமே விட்டு வைக்கல. சீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல இந்த டைட்டில் டெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகி உட்காரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேங்க் ராபரியை நீசன் தடுக்கிற விதம், பிளாட் டிவைஸுங்கிற பேர், ரன்னிங்காக வர சில எலிமெண்ட்ஸ், இந்த அவருடைய பாடி கேம் ஃபுட்டேஜை வச்சு வர சீக்வன்ஸ்னு வசூல் ராஜாவில் சொல்கிற மாதிரி அடிக்கு அடி காமெடியில் பட்டையை கிளப்பியிருக்காங்க. என் கிரெடிட்ஸ் வரைக்கும் இந்த அட்ராசிட்டி தொடருது. ஒரு பாட்டு வரும், ஒரு முழுசாக உட்காந்து லிரிக்ஸ்லாம் எவ்வளோ காமெடியாக இருக்குன்னு கவனிச்சுட்டு சிரிச்சுட்டு வரலாம். லியாம் நீசனுக்குள்ள இப்படி ஒரு காமிக்கல் ஹீரோவான ஆச்சரியமாக இருந்தது. டெட் பேன் டெலிவரியில் சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. போகிற வழியில எல்லாம் யாரையாவது இடிக்கிறது, உடைக்கிறது, தள்ளி விடுறதுன்னு நடந்துகிட்டே இருக்கும். ஹீரோயின் யாரோ ரொம்ப ஃபெமிலியராக இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் இன்டர்வல்ல தான் தெரிஞ்சது பமீலா ஆண்டர்சன் விக்கிபீடியா பார்த்ததுக்கு அப்புறம். ஏன்னா காமெடி படங்கள் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் ஸ்பூஃப் படங்கள்ல அந்த சில்லினஸை புரிஞ்சுக்கிட்டு சீரியஸாக காமெடி பண்ணுறது அதை விட கஷ்டம். லியாம் நீசனுக்கு ஈக்குவலாக பமீலா ஆண்டர்சனும் அதை எஃபர்ட்லெஸ்ஸாக ப்ளே பண்ணியிருக்காங்க. வில்லன் கேனா, டேனி ஹூஸ்டன், நீசன் கூடவே வர பால் வால்டர் ஹவுசர் எல்லாருமே நைஸ். படத்துடைய முக்கியமான பிரச்சனையா எனக்கு ஃபீல் ஆனது, படம் ஆரம்பிச்சதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல. ஜஸ்ட் ஒரு 85 நிமிஷம் தான் ஓடுது. என் கிரெடிட்ஸோட சேர்த்து இன்னும் ஏதாச்சும் வரும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு படம் முடிஞ்சிச்சு. தென் இந்த படத்தில் நடு ஒரு லவ் மாண்டேஜ் ஒன்று வரும். அதில் ஆக்சுவலாக அந்த சில்லினஸை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அந்த மாண்டேஜ் அவ்வளோ சிறப்பாக ஒர்க் ஆகலை. பட் நெவர்தலெஸ் இந்த நேக்கட் கன் ஒரு பக்காவான ஓல்ட் ஸ்கூல் ஸ்பூஃப் திரைப்படம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஹாட் ஷாட்ஸ், ஏர்பிளேன், ஸ்கேரி மூவி மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இதையும் கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள். படம் அடல்ட்ஸ் ஒன்லி.